இங்கே ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா ஊர் திருவிழாவில் விளாண்டுட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா ஒரு கோயில் வந்து திடீர்னு வீட்டுக்கு போயிடுறா. திடீர்னு அப்புறம் அவங்க அம்மா பார்த்தா கோமி எந்திரிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா வயசுக்கு வந்துடுறா போல இருக்கு. இங்கே பாரு, நீ வயசுக்கு வந்துட்ட, மாதம் 4 தடவை உனக்கு இந்த மாதிரி வரும், இனிமேல் நீ இது மாதிரிலாம் பூச்சி ரூம் கிட்டலாம் வரக்கூடாது, தனியாக தான் உட்காரணுன்றாங்க. அப்புறம் இவன் ஸ்கூலில் படிக்கிற பையனை இவ்வளோ லவ் பண்ணுறாங்க போல இருக்குது. இவன் ஸ்கூலில் வரலன்ட்டு இவன் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருக்கான், என்னவா இருக்கும். அப்புறம் கூட படிக்கிற பையனை வீட்டுக்கு பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறான். அவளுக்கு பீரியட்ஸ் வருது, அவகிட்ட கொடுக்காதுன்னு அவங்க அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க. அப்புறம் இவன் போய் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதும் பீரியட்ஸ்னால் என்னன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கான். அவன் யோசிக்கும் போது என்ன பண்ணுறான், மறுநாள் போயிட்டு ஒரு அண்ணா கிட்ட கேட்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் பீரியட்ஸ்னால் என்னென்னு அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது போடான்ட்டு திட்டி அனுப்பிடுறாரு. அப்புறம் அவன் மிஸ்கிட்ட கேட்குறான். அவங்களும் தெளிவான பதில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அம்மா அப்பா கிட்டே கேட்கலான்ட்டு கேட்குறான். அதுக்கிட்ட அவங்க அப்பா திடீர்னு அவன் கணத்தில் பலார்னு அரைஞ்சிட்டு ஏஞ்சி போயிடுறாரு. அப்புறம் இவன் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டாக வந்துச்சு, அந்த பூஜை ரூமை தாண்டி தான் போகணும், எப்படா போகிறதுன்ட்டு அவங்க அம்மாவில் சமயம் போயிட்டு வந்துடுறா. அப்புறம் இவன் படுத்து தூங்குறா. திடீர்னு நீ எப்படி என்கிட்ட வருவேன்ட்டு சாமி வந்து கண்ணை குத்துற மாதிரி கனவு கண்டுறா. திடீர்னு ஏச்சு. அப்புறம் அவங்க அம்மா அவள் பக்கத்தில் தூக்கி வச்சுக்கிறாங்க அவளை திடீர்னு அழுதுகிட்டே இருக்கும் போது. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, இவன் என்னடா பண்ணுறது, யாரை கேட்டாலும் சொல்ல மாட்றாங்கன்ட்டு நியூஸ் பேப்பரில் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்து கிழிச்சு போட்டுடுறாங்க. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, இதெல்லாம் சொல்லி தான் நம்ம வந்து வளர்க்கணும் அந்த பசங்க கிட்ட.